like I'm floating in. Break out, I've got to see. So guys, welcome back to my channel. So channel ku sanda channel subscribe பண்ணி வெச்சுங்க. நம்ம சேனல்ல வந்து மேக்ஸிமம் பைக் அண்ட் டிராவல் ரிலேட்டடான வீடியோஸ் தான் வந்துகிட்டே இருக்கும். சோ அந்த மாதிரி நான் வீடியோ போடும்போது பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து என்கிட்ட வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து தனியா வந்து மெசேஜ் பண்ணிறாங்க. சோ என்னன்னு பாத்தீங்கன்னா bro நானும் வந்து அட்வொகேட் வந்து படிக்கணும் bro அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா நானும் வந்து அட்வொகேட் தாங்க. சோ அதனால வந்து என்கிட்ட வந்து நிறைய பேர் அதை கேட்டுட்டே இருந்தாங்க. சோ ரைட் ஓகே இது இப்போ வேணாம். ஸோ நிறைய பேர் கேட்பாங்களோ. ஸோ வந்து அப்போ வந்து நம்ம வந்து அந்த வீடியோ வந்து போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக வந்து அதை வந்து நான் வந்து டிலே பண்ணி வச்சுட்டே இருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் அதுக்கான பதில் வந்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லான்றது வந்து பார்த்திங்கன்னா யார் வேணாலும் படிக்கலாங்க. ஸோ இவங்க தான் படிக்கணும் அவங்க தான் படிக்கணுன்ற இதே கிடையாது. ஸோ யார் வேணால் படிக்கலாம். ஸோ 12th முடிச்சுட்டு படிக்கலாம். அப்புறம் வந்து எனி டிகிரி முடிச்சுட்டு படிக்கலாம். பட் என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா ப்ரைவேட் காலேஜ் ப்ளஸ் கவர்மெண்ட் காலேஜ் ரெண்டு தாங்க. ஸோ இது ரெண்டு தான் வித்தியாசம் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா ப்ரைவேட் காலேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா இருக்குங்க. இப்போது தஞ்சாவூர் சாஸ்ட்ரா, சென்னையில் சோயல், சவிதா காலேஜ் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். பெங்களூர் காலேஜ் இருக்குது, பெங்களூரில் காலேஜ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டு நிறையா இருக்குது. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து காஸ்ட்லியாக இருக்குங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பெர் செம்முக்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 lakh to 1.5 lakhs வந்துருங்க. ஸோ அதே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ்னு பார்த்திங்கன்னா ஒரு பெர் செம்முக்கே வந்து பார்த்திங்கன்னா 1000-1500 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதையுமே பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப்புன்ற பேரில் வந்து திரும்ப கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லா காலேஜ் தான் சேரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 12th முடிச்சுட்டு சேரலாம். 12th முடிச்சுட்டு சேர்றீங்கன்னா அட் மேக்ஸிமம் 80% மேலே இருக்கணும் கவர்மெண்ட் காலேஜ் வேணும்னா. இதே வந்து டிகிரி முடிச்சுட்டு ஜாயின் பண்ணுறீங்க, ஒரு 3 year டிகிரி முடிச்சுட்டு ஒரு டிகிரி வச்சுட்டு ஜாயின் பண்ணுறீங்கன்னா அட் மேக்ஸிமம் வந்து 70 to 75% வச்சுட்டிங்கன்னா கவர்மெண்ட் லா காலேஜே கிடைக்குங்க. சரிங்களா? ஸோ அதுதான். ஸோ கவர்மெண்ட் லா காலேஜுக்கு ப்ரைவேட் லா காலேஜ் இது ரெண்டுக்கும் இதாங்க வித்தியாசம். சரிங்களா? மார்க் எடுத்து ஜாயின் பண்ணிங்கன்னா கவர்மெண்ட் லா காலேஜ், மார்க் எடுக்காமல் ஜாயின் பண்ணிங்கன்னா ப்ரைவேட் லா காலேஜ். அது வந்து டிபெண்ட்ஸ் அந்த வந்து உங்களோட இதை பொறுத்து தான். நீங்கள் நம்ம வீட்டில் வந்து ஃபீஸ் கட்டி படிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் ப்ரைவேட் காலேஜ் போயிருங்க. பட் வந்து ஃபீஸ்லாம் கட்ட முடியாது பிரதர், நம்ம வந்து கவர்மெண்ட் லா காலேஜ் தான் வேணும்னா மார்க் எடுத்து போங்க. ஸோ அதான் பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான் லா காலேஜ் பொறுத்தவரையும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரோ அட்வொகேட்டில் ஃபீல்டில் வந்து எப்படி ப்ரோ நல்லா சம்பாதிக்கலாமா, காசு சம்பாதிக்கலாமா அப்படின்றாங்க. நான் காசு சம்பாதிக்கலாமா அப்படின்லாம் கிடையாதுங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு ஃபீஸு. ஸோ அதுதான் நம்ம லா ஃபீல்டை பொறுத்த வரையும். ஏன்னா வந்து லா ஃபீல்டில் வந்து உடனேலாம் ஷைன் பண்ணிட முடியாதுங்க. அட் மேக்ஸிமம் குறைஞ்சது ஒரு 3 to 5 years ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து நமக்குன்னு ஒரு ஏர்னிங்ஸ் வர மாதிரி ஒரு செட்டப் பண்ண முடியும். ஸோ அந்த அட்வொகேட்கிட்ட போனால் ஸோ இது வந்து கரெக்டாக பண்ணி கொடுப்பாரு. நம்ம ஒரு ஃபீஸ் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு கேஸ் இருக்கும், ஒரு டெய்லி ஏபி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 5000 முடிச்சு தருவாங்க. அதே கேஸை வந்து ஒருத்தவங்க வந்து 20,000 முடிச்சு கொடுப்பாங்க. ஸோ அதே கேஸு அதே ஸ்பீச்சை தான் கொடுக்க போகிறோம். அவங்க வந்து இன்னொருத்தவங்க வந்து 1 lakh ஃபீஸ் வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ பேஸ்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த ஃபீல்டுன்னு இல்லை, ஸோ எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் நம்ம கன்சிஸ்டன்சியாக அதில் வந்து ஒர்க் பண்ணாதாங்க. அதுலேயும் முக்கியமாக லா ஃபீல்டை பொறுத்த வரைக்கும்லாம் நம்ம ஒரு 70 to 80% கன்சிஸ்டன்சியோட அந்த ஃபீல்டில் வந்து ஒரு ஸ்டாண்ட் பை பண்ணாதாங்க நம்ம வந்து அந்த சம்பாதிக்கிறது, அந்த காசு பார்க்குறது முடியும். ஸோ இல்லாட்டி வந்து லா ஃபீல்டை பொறுத்தவரையும் ரொம்ப கஷ்டங்க. அதுலேயும் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் அட்வொகேட்லாம் இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா வந்து எடுத்தோன்னேலாம் யாருமே சொல்லி தந்துட மாட்டாங்க லா ஃபீல்டை பொறுத்தவரை. ஸோ போனோடனே நின்று எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும், லா படித்து முடிச்சோன்னே எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும், அப்படியே நம்ம வந்து கோட் மாட்டிட்டு அப்படியே வாதாடலாம் அப்படிலாம் நினச்சிடவே கூடாது. லா ஃபீல்டை பொறுத்தவரையும் உண்மையிலே வந்து ஒரு என்ன சொல்கிறது, தினமும் படிக்கணுங்க. ஸோ தினமும் படிக்கணும். ஸோ தினமும் நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ புதுசாக லா அமெண்ட்மெண்ட்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக பேசணும். வரையும் அந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷன் அட்வொகேட்ஸை பொறுத்தவரையும் அதை பிக்கப் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். பட் வந்து அவங்க வந்து ஓன் எஃபர்ட் போட்டு இன்ட்ரெஸ்ட் காட்டி எடுத்து படித்தாங்கன்னா உண்மையில வேறு லெவலில் அச்சீவ் பண்ணிடலாங்க. ஸோ அந்த மாதிரி அச்சீவ் பண்ணுறவங்களாம் இப்போ வந்து இருக்காங்க. அவங்கள விரல் விட்டுன்ற அளவுக்கு தான் இருக்காங்க. ஏன் படிக்கணும். ஸோ நாளாக வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஜென்ரேஷன் அட்வொகேட் தாங்க. ஸோ நான் வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் எங்கள் அப்பா வந்து அட்வொகேட் தான். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து தெரிலாட்டி வந்து நான் எங்கள் வீட்டில் கூட கேட்டுக்கிறேன். ஸோ ஏன்னா வந்து அட்வொகேட் ஃபீல்டை பொறுத்தவரையும் யாருமே சொல்லியே தரமாட்டாங்க. நம்மளாம் கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து எல்லா ஃபீல்டுலையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈகோஸ்லாம் இருக்குல்ல, ஈகோன்னு சொல்ல முடியாது. அவனா கற்றுக்கிட்டோம், எதுக்கு நம்ம சொல்லித்தரணும், ஓன் இன்ட்ரெஸ்ட் போட்டு கற்றுக்கிட்டோம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ அவங்க நினைக்கிறது தப்பே கிடையாது. ஸோ நம்மளாக
கேட்டு தெரிஞ்சுக்கிட்டால் தாங்க நம்ம கற்றுக்க முடியும். ஸோ வந்து அவங்களா வந்து வாப்பா அப்படின்னு சொல்லி ஸ்கூல் மாதிரி சொல்லிலாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் இது என்னென்னா இந்த செக்ஷன் என்னன்னா இது எதில் வரும் நம்ம கேட்டால் தான் சொல்லி தருவாங்க. அவங்களாலாம் சொல்லியெல்லாம் தரமாட்டாங்க. ஸோ அது வந்து நான் பேசுகிறத நானே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் நான் கேட்டால் தான் சொல்லி தருவாங்க. அவங்களாலாம் சொல்லியே தரமாட்டாங்க. லா ஃபீல்டை பொறுத்தவரைக்கும் சம்பாதிக்கலாம், பட் ஓன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதுக்கான கன்சிஸ்டன்சியாக நம்ம எஃபோர்ட் போடுறோன்னா சம்பாதிக்கலாம். அடுத்து என்ன ஒரு கேள்வி கேட்பாங்கன்னா, ப்ரோ வந்து அட்வொகேட் ஆகிட்டோன்னா போலீஸ்லாம் நம்மளெல்லாம் பிடிக்க மாட்டாங்களா பிரதர், வண்டியெல்லாம் செக் பண்ண மாட்டாங்களா பிரதர் அப்படின்வாங்க. சரிங்களா, ஆமாம் ப்ரோ, செக் பண்ண மாட்டாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுக்கும் நம்மளுக்கும் உள்ள வந்து ஒரு ரைட் ஓகே, அவங்க வந்து ஏன்னா அவங்க வந்து நம்மளை தான் பார்க்கணும், கோர்ட்டுக்கு வருவாங்க. நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு டைமில் வந்து அவங்ககிட்டருந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு தேவைப்பட வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து அந்த மேக்ஸிமம் பிடிக்க மாட்டாங்களே தவிர பிடிக்கக்கூடாதுன்னு வந்து எந்த சட்டமும் கிடையாதுங்க. சரிங்களா, போலீஸ் பார்த்துட்டு நினச்சா யாரை வேணாலும் பிடிக்கலாம், அட்வொகேட்ஸ்லாம் பிடிக்கக்கூடாதுன்னு கிடையாது. அப்புறம் இன்னொன்று என்ன கேட்பாங்கன்னா, ப்ரோ போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் அட்வொகேட்ஸ்லாம் பேசலாம்ல ப்ரோ, அங்கெல்லாம் போய் பேசி வந்து இதெல்லாம் பண்ணலாம்ல ப்ரோ அப்படின்னாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு அட்வொகேட்ஸ்க்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ் உள்ள அட்வொகேட்ஸ் வந்து யாருமே வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போகவே மாட்டாங்க. இன்னமும் சொல்ல போனால் அட்வொகேட்ஸ்க்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து வேலையே இருக்காது. ஸோ அது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, அது வந்து அவங்களுக்குள்ளே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வச்சு பேசிக்கிறதானே தவிர ஒரு அட்வொகேட்ஸ்க்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எந்த வேலையுமே கிடையாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்படி பண்ணுறதும் பார்த்திங்கன்னா வந்து அது ப்ராப்பரான ப்ராக்டிஸ் கிடையாதுன்னு தான் நான் சொல்ல வருவேன். சரிங்களா, நானும் நிறைய பேர் நான் வந்து தனிப்பட்ட முறையில் சொல்ல கிடையாது, நான் நிறையா பேர்கிட்ட கேட்டிருக்கேன். நானும் கேட்டிருக்கேன். உங்களுக்கு வர்ற கேள்வியெல்லாம் தான் எனக்கும் வந்திருக்கு. ஸோ அதைத்தான் நானும் கேட்டிருப்பேன்ல. ஸோ அவங்ககிட்ட கேட்ட இன்ஃபர்மேஷன் அப்புறம் நான் வந்து இப்போ வந்து கொஞ்ச நாளாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறத வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் சொல்கிறேன். ஸோ மேபி நான் வந்து சொல்கிறதுல எதுவும் இல்லை ப்ரோ இப்படி பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கூட மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா, ஓகேவா? ஸோ நான் வந்து நானுமே வந்து 2-3 ஸ்டேஷனுக்குலாம் போயிருக்கேங்க. ஸோ அப்புறம் தான் வந்து எனக்கே சொன்னாங்க, தம்பி நீ ஸ்டேஷன் ப்ராக்டிஸ் பண்ணாத, நீ வந்து ஒழுங்காக வந்து ஹைகோர்ட் போ, அங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணு, அதுதான் ப்ராப்பரான ப்ராக்டிஸ் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா, பட் வந்து போய் பேசலாம் ஏதாச்சும் ஒரு எஃப்ஐஆர் போட வர என்ன சொல்கிறேன், நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னா எப்போ போகிறாங்க. ஸோ நம்ம தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா போய் அப்போ மட்டும் போய் ஒரு காம்ப்ரமைஸ் மாதிரி பேசி அப்படி வந்து கொண்டு வரலாம். பட் வந்து ரெகுலர் ப்ராக்டிஸாக போலீஸ் ஸ்டேஷன் போய் அங்கேயே வந்து நம்ம அட்வொகேட்ஸ் செய்கிறதெல்லாம் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் செய்வோம் தெரியுமா, அந்த மாதிரி ப்ராக்டிஸ் வந்து பண்ணோம்னா வந்து கரெக்டாக வந்து என்ன சொல்கிறது, அது வந்து ப்ராப்பரான ப்ராக்டிஸ் மாதிரி வராதுங்க. சரிங்களா, ஸோ அது ஒன்று இருக்குது. அதனால் வந்து போலீஸ்க்கும் அட்வொகேட்ஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம், பட் வந்து அந்தளவுக்கு வந்து முழுக்க அதில் போனால் வந்து அதில் வந்து அது கரெக்டாக இருக்காது. அது சரிங்களா, ஸோ இது ஒன்று இருக்குது. நம்மளுக்கான ரெஸ்பெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துகிட்டே இருக்கும். பட் நம்மளும் அதை இருந்துக்கிறத பொறுத்து இருக்குது. சரிங்களா, நான் வந்து சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு பேசிக்குங்க. இப்போ நான் வந்து அந்த அட்வொகேட் ஃபீல்டை பற்றி சொன்னேன்ல, இது வந்து ஜஸ்ட்டு ஒரு 5% தான் இப்போ நான் சொன்னது ஃபுல்லாமே. சரிங்களா, இது வந்து ஜஸ்ட்டு ஒரு இன்ட்ரோக்காக சொன்னது. ஸோ இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. சரிங்களா, இன்னும் நிறையா இருக்குங்க அட்வொகேட் ஃபீல்டை பொறுத்தவரையும் உள்ள ஒரு கிணறு மாதிரி. சரிங்களா, அது மாதிரி போய்கிட்டே இருக்கும். என்ன புது கேஸாக வரும், புது அஃபென்ஸ் எல்லாம் வரும், தினமும் புதுசாக ஏதாச்சும் ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். சரிங்களா, சரி ஓகேங்க. ஸோ இதுக்கு மேலே ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் இல்லை என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேயே எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்கிறேன். சரிங்களா, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்டில் தென் இட் பாய் ஃப்ரம் தினேஷ்.